வணக்கம் எல்லோருக்கும். என்னுடைய லலிதா பண்ணை சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் பால் பண்ணையில ஒரு நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பசுக்களுக்கு உணவளிப்பது, பால் கறப்பது, பண்ணையை சுத்தம் செய்வது, பசுக்களை கவனித்துக் கொள்வது என அனைத்தையும் பார்க்கலாம். நம் நாள் பசுக்களுக்கு உணவளிப்பதில் இருந்து தொடங்குகிறது. பசுக்களுக்கு பச்சை தீவனம் மற்றும் சத்து நிறைந்த உணவுகளை சரியான அளவில் கொடுப்பது அவசியம். உணவளித்த பிறகு முதல் சுற்று பால் கறக்கும் நேரம். கையால் பாலை கறப்பது சிறிது நேரம் எடுக்கும். ஆனா இயந்திரங்கள் மூலம் பாலை கறப்பது மிகவும் வேகமாக நடக்கும். பசுக்களுக்கு வசதியா இருக்க ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் பால் கறப்பது முக்கியம். பால் கறந்த பிறகு கொட்டகைகள் மற்றும் உணவு பகுதிகளை சுத்தம் செய்வது அவசியம். சுகாதாரமான சூழலை பராமரிப்பது நோய்களை தடுத்து பசுக்களை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவும். இரண்டாவது முறை உணவளித்த பிறகு மீண்டும் பால் கறப்பதுடன் நம் நாள் முடிவடைகிறது. அதன் பிறகு பசுக்கள் இரவில் வசதியா இருப்பதை உறுதி செய்து கொள்வோம். இதுதான் பால் பண்ணையில ஒரு நாள் எப்படி இருக்கும். பிரேக் டைம் பார்ப்போம். நாளை பால் பண்ணை துறையில் சில வெற்றி கதைகளை பார்ப்போம்.